ஹாய், இதான் கார்பன் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. கார்பன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம மிக்ஸி இந்த மாதிரி டிசி மோட்டார்ஸு, ஆல்டர்னேட்டர்ஸ் எல்லாத்துலேயும் இந்த இதில் பயன்படுத்துவாங்க. எங்கெல்லாம் ரொட்டேட்டிங், அதாவது சுழலக்கூடிய பாகங்களுக்கு சப்ளை கொடுக்கணுமோ இல்லை சப்ளை எடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து இந்த கார்பன் ப்ரஷ் தான் பயன்படுத்துவாங்க. இது வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் உள்ளது. அப்படின்னா உராய்வினால் மற்ற உலோகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் ஏற்படும் போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் கூடி அதில் வோல்டேஜ் ட்ராப் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனால் அந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ரைஸ் ஆகாது. சொல்லப்போனால் ஒரு மினிமம் அளவு கொஞ்சம் குறையும். ஸோ இதனுடைய கண்டக்டிவிட்டி அதிகம். அதனால தான் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ், சுழலக்கூடிய பாகங்கள்லாம் இது நம்ம கார்பன் ப்ரஷ்ஷை பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸி, அப்புறம் அந்த டிசி மோட்டார்ஸு, ஆல்டர்னேட்டர்ஸ்லாம் அதை பயன்படுத்துவாங்க. தேங்க்யூ.